இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய வருஷத்தில் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிற இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கிரேஸ் தொலைக்காட்சியின் மூலியமாய் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற இந்த இயேசுவோடு பேசும் நிகழ்ச்சி அநேக வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் பல சீற்றங்கள், இயற்கை அழிவுங்க, விமான விபத்துங்க, ரயில் விபத்துங்க, இப்படி போல் பேருந்து விபத்துங்களில் அநேக ஜனங்கள் குவியலாய் மறித்து குண்டு வைப்புங்க, தகர்ப்புங்க, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜனங்கள் அகப்பட்டு திண்டாடுகிற பல இடங்களில் வெள்ள பெருக்கீடு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல், தூங்க வசதி இல்லாமல் இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் நம்ம ஜீவனோடு கூட வச்சிருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் மேன்மை நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் நிலைத்திருக்கும்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலை நேரத்தில் ஒரு முக்கியமான வசனத்தை வேதத்திலிருந்து பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம். தி புக் ஆஃப் ஜோயல் சாப்டர் 2 verses 26 says like this. இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க போற பாருங்க. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, இங்க சொல்லப்படுகிறது, you will have plenty to eat until you are full, and you will praise the name of the Lord your God who was worked wonders for you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி ஆண்டோட வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகையினால இந்த காலை நேரத்தில் பாருங்க, ஆண்டவரை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்காக அவரை நாம் துதிப்போம் அப்படின்னு சொல்லி வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். தேவனை துதிக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையில் துதிக்கிறது, எந்த நேரத்தில் துதிக்கிறது, எந்த நிலையில் நம்ம துதிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம்னா, ஆபத்து வரும்போது, நெருக்கடி வரும்போது மாத்திரம் கர்த்தரை தேடி துதிக்கிறதே கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம தேவனை துதிக்கிறவர்களாக நம்ம பழகப்படுத்திக் கொள்ள வேண்டும். 34வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கப்படும் போது தாவீது இப்படி எழுதியிருக்கிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்பதாக. I will praise the Lord at all the times. எல்லா சூழ்நிலை எனக்கு நெருக்க வரும்போது, நான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது, நான் ஆழத்தில் படுக்கும்போது, நான் யுத்தத்திற்கு போகும்போது, எல்லா நேரத்திலும் நான் கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி இங்கே தாவீது 34வது சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். அப்படி போல பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்கிறதுக்கு நம்ம பழகப்படுத்திக் கொள்ள முடியும். ஏன்னா தேவன் அவ்வளோ ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தந்தருளி ஆண்டவர் இதுவரைக்கும் கரங்களை பிடிச்சு நடத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி ஆண்டவர் நடத்தினாரோ, எகிப்திலிருந்து வரும்போது ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவர் கண்ணும் கருத்துமா இவர்களை பார்த்து ஆண்டவர் விசாரித்து வழிகளில் அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து வண்ணாந்தர பாதையில் எதெல்லாம் காரியங்கள் அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக செயல்படக்கூடுமோ அதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செயல்படுத்தி வந்தார். அப்படி போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் பல நன்மைகளை தந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்து எல்லா விதத்திலும் ஆண்டவராகிய தேவன் நம்ம நடத்தி வந்ததற்கு கர்த்தரை துதிக்கணும். இங்க வசனம் சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா போது, ஆண்டவர் நம்ம எல்லா விதத்திலும் என்ன பண்ணிடுறார், ஆசீர்வதித்து இருக்கிறார், ஆசீர்வாதமாய் நடத்தி இருக்கிறார். ஒருத்தரும் தரித்திரராக, சபிக்கப்பட்டவர்களாக, சாபம் நிறைந்தவர்களாக, குடும்பத்தில் குழப்பத்தோடு கூட நம்ம என்ன இல்லை இல்லவே இல்லை. எத்தனையோ குடும்பம் அப்படி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற தேவனை நம்புகிற குடும்பத்தில் ஆண்டவர் ஒரு நாளும் குறைபாடு வச்சதே கிடையாது. சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சிருக்கிறோம், சம்பூர்ணமாக இருந்திருக்கிறோம், மற்றவங்களுக்கு கொடுத்திருக்கிறோம், மற்றவங்க நம்மால ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி போல மகிமையான காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்காரு. இதற்காய் கர்த்தரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு மகிமையான காரியங்களை செயல்படுத்த வேண்டும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, நீ துதித்து பாரு, கர்த்தரை நன்றி செலுத்தி ஆராதித்து பாரு. ஆண்டவர் நம்ம நடத்தின விதத்திற்காக, தேவன் நம்ம நடத்தின காரியங்களுக்காக, நம்ம சம்பூர்ணமாய் நடத்தினதற்காக, இப்படிப்பட்ட காரியங்களில் ஆண்டவரை துதிக்க பழகிக்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பழகிக்க,
ஆண்டவராகிய தேவன் உயர்த்தி நடத்துவார். அதனால தான் இங்க சங்கீதத்தில் வாசிக்கிறோம், 100வது சங்கீதத்தில் கூட சொல்லப்படுகிறது, give thanks to the Lord ன்னு சொல்லி, கர்த்தருக்கு எப்போது நீ நன்றி செலுத்தி கொண்டிருக்கு. ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்ட அவ்வளவு அருமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்த இனியும் அவர் செயல்படுத்துவார். 2026 வருஷத்தில் பிரவேசித்து நாட்கள் கடந்து போய் கொடுக்கிறோம். ஆகினால இந்த நாட்களில் ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாய் உன்னை ஆசீர்வதிப்பார். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதனால தான் இங்கே சொன்னது, இங்கே அழகாய் யோவேல் தீர்க்கதரிசி நமக்கு எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, நீங்கள் சாப்பிட்டு எப்படி இருங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த. எப்படி நடத்தினார்னா அதிசயமாய், wonderously. Lord leaded us wondrously. தேவன் நம்ம அதிசயமாய் நடந்து வந்தார். எத்தனை காரியங்களில் எவ்வளவு கடினமான காரியங்கள் நமக்கு வந்தது. கழுத்தை நெருக்கிற அளவுக்கு சூழ்நிலை வந்தது. பிரச்சனைங்க, போராட்டங்க, பிள்ளைங்க நிமித்தமாய், கணவர் நிமித்தமாக, மற்றவங்க நிமித்தமாக எத்தனையோ காரியங்களை நாம் அப்படியே சோர்ந்து போனோம். ஆனாலும் தேவன் அதிசயமாய் நம்மை நடத்தியிருக்கிறார். ஆகினால இந்த நாள் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான நாளாய், இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதமான மாதமாய், இந்த வருஷம் முழுதுமாய் கர்த்தர் எல்லா விதத்திலும் நம்மை ஆசீர்வதித்து நடத்த தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். தேவனை நோக்கி செபிக்கிறவர்களா, தேவனை நோக்கி துதிக்கிறவர்களா நம்ம காணப்படும் போது ஆண்டவர் பல நன்மையான காரியங்களை நம்மளோட வாழ்க்கையில் தந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு இந்த காலை நேரம் ஒரு ஆசீர்வாதமான நாளாக, ஒரு ஆசீர்வாதமான நேராக உங்கள் வாழ்க்கையை காணப்படட்டும். அதனால் தொடர்ந்து தேவ சமூகத்தில் நன்றி செலுத்த துதிக்க ஆரம்பிங்க. துதித்து கொண்டே இருங்க. தேவனை மகிமைப்படுத்தி கொண்டு வீட்டில் இருக்கும்போது கூட, வேலை பார்த்து கொண்டு இருக்கும்போது கூட, ஏதாவது சூழ்நிலைகளில் ஆண்டவருடைய பாடல்களோ துதின் சத்தமோ ஆராதனைகளோ உங்கள் குடும்பத்தில் இருக்கும்போது ஆண்டவருடைய பிரசன்னம் குடும்பத்தை நிரப்பியிருக்கும். பிசாசுடைய கிரியைகளுக்கு, குழப்பங்களுக்கு, வாக்குவாதம், சண்டைங்க, போராமை, பொச்சரிப்புங்க, உனக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒரு காரியத்திலையும் ஆண்டவராகிய தேவன் குறைவில்லாதபடி கர்த்தர் உன்னை நடத்தி வருகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நாம் ஒரு காரியத்தை பழகப்படுத்தி கொள்ள வேண்டும், கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லி. லெட் திஸ் இயர் பி a year of praise in your life. உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் துதியின் வருஷமாய் காணப்படட்டும். இத்தனை ஆண்டு ஒருவேளை ஆண்டவர் அறிந்து அப்படி போல ஒரு சூழ்நிலை துதிக்கிற, கர்த்தர் ஆராதிக்கிற தேவனுடைய சமூகத்தில் நாம் நன்மைகளை பெற்று ஆண்டவர் நடத்தி வந்த ஆச்சரியமான காரியங்களை யோசிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு துவங்கி இந்த வசனத்துக்கு பிற்பாடு, இந்த வார்த்தைக்கு பிற்பாடு உங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கும். லெட் சேஞ்சஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் மாற்றப்பட்டு இருக்கட்டும். ஆண்டவர் அப்போது உங்கள் வாழ்க்கையை இன்னும் பல விதத்தில் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிற காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்க. அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். துதிக்கிறது அவருக்கு பிரியும். நீ துதித்தா தேவன் அதில் பிரியப்படுகிறார். துதித்தல் உனக்கு இன்பத்தை கொண்டு வரும். துதித்தல் உன் கசப்பை மாற்றும். துதித்தல் உன்னுடைய சாபத்தை மாற்றும். துதித்தல் உன்னுடைய காரியத்தை மாற்றும். கர்த்தரை துதித்து கொண்டு சே தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஐ பிரைஸ் யூ லார்ட், எக்ஸால்ட் யூ லார்ட், லிஃப்ட் அப் யுவர் நேம் லார்ட், யூ ஆர் வண்டர் வாக்கிங் லார்ட். அப்படி போல வார்த்தைங்க உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தர் இதை தான் விரும்பி உன்னை இந்த காலை நேரத்தில் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை ஜபம் என் வாழ்க்கையில் இல்லை, துதி சத்தம் வாழ்க்கையில் இல்லைன்னா இன்றைக்கு துவங்கி இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு நீ ஆரம்பிப்பையான உங்க குடும்பம் இதை காட்டிலும் வேற எந்த விதத்திலும் சந்தோஷப்படாது. இது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு ஆசீர்வாதமான காரியம், இது வரைக்கும் காணாத ஒரு மேன்மையான, இது வரைக்கும் எதிர்பாராத உன்னதமான காரியத்தை உங்க வாழ்க்கையில கர்த்தர் பல விதத்தில் ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவங்க, ரட்சிக்கப்படாது இருக்கிறவங்க, இது என்ன நடக்குது, யார் பேசுகிறதுன்னு சொல்லி ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து இருப்பீர்களானாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. உங்கள் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை மேன்மைக்குள்ள நடத்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. உங்களுக்காக தொடர்ந்து நான் செபிக்கிறேன். அதனால உங்களுக்கு ஏதாவது விண்ணப்பங்கள் அல்லது தேவைகள் இப்படி போல ஜப குறிப்புகள் இருக்குமானால் கீழ்கண்ட எங்களுடைய
விலாசத்திற்கு எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்வீனால் உங்களுக்காக 24 மணி நேரமும் ஜெபிப்பதற்கு எங்களுடைய குழுவுங்க எங்கள் கிரேஸ் தொலைக்காட்சியின் அந்த வட்டாரங்களில் இருக்கிறதான ஜப வீரர்கள் உங்களுக்காக ஜபிப்பதற்கு ஆயத்தமாக இருப்பார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜபிப்போம். நல்ல ஆண்டவரே, துதிக்கிறேன் இந்த காலை நேரத்துக்கு நன்றி. இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியை கர்த்தாவே இந்த காலை நேரத்தில் பார்த்து இது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்காக நன்றி. தொடர்ந்து இவங்க வாழ்க்கையில் மேன்மையும் ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் ஆண்டவரே உயர்வும் கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் தந்தரளிவீராக இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.